வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனையின் கருத்தை தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிப்பார்கள். வாழ்க்கையில் கடந்து போகும்போது ஏகப்பட்ட பிராபலங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த பூமியில் நீங்கள் ஞானம் சந்திப்பது உண்டு. ஓகேங்களா? ஆனால் இதற்கு நடுவில் அந்த எமோஷன்கள் அப்படி கொஞ்சம் கோபப்பட்டு மூவ் பண்ணும்போது என்ன உண்டாகும் என்றால், நீங்கள் திட்டமிட்டிருக்கிற உங்களுடைய கட்டட கலைகள், உங்களுடைய எல்லா நிகழ்வுகளுமே தவிடுபடியாக மாறிவிடும். அப்போ என்ன ஆகும் என்றால், நீங்கள் சந்திக்கிற பிராபலங்கள், பிரச்சனைகள் ஆப்போசிட்டாக எழும்பி வரும் பொழுது பொறுமை மிகப்பெரிய அவசியம். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒன்று, பொறுமை எங்கெல்லாம் தேவைப்படும்? இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் பொறுமை தேவை. ரெண்டாவது, வெற்றி பெற்று கொண்டிருக்கிற அந்த காலத்தில் வர ஆசீர்வாதத்திலையும் பொறுமை தேவை. மூன்றாவதாக, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொள்ளும்படியாக கடைசி வரைக்கும் என்ன தேவை என்றால் இந்த பொறுமை தேவை. பொறுமை என்பது கடைசி வரைக்கும் உங்களுடைய சொத்தாக, உங்களுடைய எனர்ஜியாக, இது உங்கள் ரத்தத்திலும் மனதிலும் கலந்த ஒரு மெட்டலாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த பூமியில் நீங்கள் அழகாக ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி பொறுமை இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பு மனதில் உண்டாகும். மனதில் பாதிப்பு உண்டாகும் போது நேரடியாக சரீரத்தை தாக்கிவிடும். அதுதான் ஆபிரகாம் குறித்து பார்க்குறோம். அந்தப்படி அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தங்களை பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். நீங்களான ஏன் பொறுமை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அதை பெற்றுக்கொண்டும்படியாக இந்த பூமியிலே உயர் ரகமாக வாழும்படியாக. அப்படி உயர் ரகமாக வாழும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.